ஏன் எனக்கு மட்டும் செங்கடல் அப்படின்னு சொல்லி கவலைப்படாத, நீதி செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். When you are facing trapped situation, God will open the new door. எங்க வழி இல்லையோ அங்கே தான் ஆண்டவர் வழியை திறப்பார். நிறைய பதில் இருந்திருக்காரு, ஆனால் இப்போ இயேசு இடத்துல பதில் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்கும் போது விடுதலை உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனையில் நாம் இவ்வளவு நேரம் ஆண்டவரை பாடி துதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், அதிலிருந்து நம்முடைய தியானத்தை தொடங்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனியுங்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்கு தகுதியான தேவன். தேவன் மனிதனை படைத்ததனுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். மனிதன் கர்த்தரோடு கூட உறவாட, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆண்டவருக்குள்ளே அவன் வளர மனிதனை ஆண்டவர் படைத்தார். நாம் ஆதியிலிருந்தே பார்த்து கொண்டு வருகிறோம். மனிதர்களோடு கூட ஆண்டவர் ஒரு நல்ல உறவை விரும்புகிறார். மனிதர்களோடு கூட இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தை பற்றி சில காரியத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். உபத்திரவ காலத்தில் உபத்திரவப்படுத்தப்பட்ட சில விசுவாசிகள், சில பரிசுத்தவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து அவர்களை கொலை செய்து அவர்களுடைய ஆத்துமாக்களை அவன் என்ன செய்தான்? கொலை செய்து விட்டான். நாம் வாசித்த வசனத்தின் பின்னணியத்தை சொல்லுகிறேன், சற்று கவனமாக கவனியுங்கள். அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய விசுவாசிகளை கொலை செய்து உபத்திரவ காலத்தில் உபத்திரவப்படுத்தி கொலை செய்து விட்டான். 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இங்கே ஜெயம் கொண்டவர்கள் ஆராதிக்கிறார்கள், ஜெயித்தவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். எப்படி மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி தான் நான் பார்க்க போகிறோம். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு வொர்ஷிப்பிங் த ரைச்சியஸ் கிங், நீதியான ராஜாவை ஆராதித்தல் என்கிற தலைப்பில் நான் இப்படி பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள ராஜா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவரை ஆராதிக்க தேவன் ஒவ்வொரு மனிதர்களையும் படைத்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தினதன் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று, நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இங்கே நிற்கிற பரிசுத்தவான்கள், ஜெயம் கொண்டவர்கள் எப்படி ஆண்டவரை ஆராதித்தார்கள்? இவ்வளவு நேரம் நாம் நல்ல பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம், கர்த்தரை உயர்த்தினோம், நல்ல நல்ல பாடல்களை பாடி கைகளை தட்டி கைகளை உயர்த்தி சின்ன பிள்ளைங்களாம் நல்ல டான்ஸ் ஆடி கர்த்தரை ஆராதித்தோம். இதெல்லாமே நம்முடைய ஆராதனையின் ஒரு பங்கு. அங்கே இவர்கள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள்? அந்த வசனம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே. அவர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டை பாடினார்கள். மோசே பாடின பாடல் என்று சொல்லி வேதத்தில் சில பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் மோசே பாடின பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் சங்கீத புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் மோசே பாடின பாடல்.
உபாகம புஸ்தகத்தில் மோசேயினுடைய பாட்டு அப்படின்னு சில பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். இங்கே மோசேயின் பாட்டை இவர்கள் பாடினார்கள் என்று சொன்னால் யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் மோசே மீரியாம் போன்றவர்கள் பாடின பாடல்களை இவர்களும் பாடியிருக்கிறார்கள். நீங்கள் அந்த வசனங்களை நோட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரைக்கும் அவர்கள் எப்படி ஆண்டவரை ஆராதித்தார்கள், அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி சொல்லி ஆண்டவரை ஆராதித்தார்கள், அதுக்கப்புறம் ஆண்டவரை எப்படி கனப்படுத்தினார்கள் என்று சொல்லி 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நம்முடைய நீதியுள்ள ராஜாவை நாமும் இப்படி ஆராதிக்க வேண்டும். ஓகே, அந்த வசனங்களை மட்டும் இன்றைக்கி நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், 3வது வசனம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். முதலாவது இந்த ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள்? ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். நம்முடைய ஆண்டவருடைய கிரியைகள், தேவனுடைய ஒர்க்ஸ் கிரேட் அண்ட் மார்வெலஸ். நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அது என்றைக்குமே மகத்துவம் நிறைந்ததாக இருக்கும், பெரியவைகளாக இருக்கும், ஆச்சரியம் நிறைந்தவைகளாக இருக்கும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பிறவி குருடன் இருக்கிறான். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன், கவனிங்களேன். பிறவி குருடன் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அந்த குருடனை பார்த்த உடனே சீஷர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். 2வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியை என்ன தெரியுமா? நம்முடைய கண்களை திறக்கிறது தேவனுடைய கிரியை. இவர்களை இந்த குருடனை பார்த்து சீஷர்கள் இப்படி கேட்குறாங்க, இது இவன் செஞ்ச பாவமோ? ஏன்னா யூதர்களுக்குள்ளே ஒரு மனப்பான்மை இருந்துச்சு, குருடனாக ஒருத்தன் பிறக்கிறான்னா அவன் பாவத்தில் தான் பிறந்திருப்பான். இவன் செஞ்ச பாவமாக இருக்கலாம், அல்லது இவனை பெற்றவங்க செஞ்ச பாவமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, இவன் செஞ்ச பாவம் கிடையாது, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம். யோசிச்சு பாருங்க, அவன் சின்ன வயசாக இருக்கும்போது அவன் அவங்க அம்மா கிட்ட கேட்டிருப்பான். என்ன கேட்டிருப்பான்? ஏன் அம்மா நான் பிளைண்டாக இருக்கிறேன், நான் ஏன் குருடனாக இருக்கிறேன், எனக்கு ஏன் பார்வை தெரியல அப்படி சொல்லி கேட்டிருப்பான். ஆனால் அவங்க அம்மா கிட்ட நிறைய பதில் இருந்திருக்காது. ஆனால் இப்போ இயேசு இடத்துல பதில் இருக்கிறது. என்ன பதில் இருக்கிறது தெரியுமா? உன்னிடத்தில் தேவனுடைய கிரியைகள் வெளியரங்கமாக போகிறது. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிற ஏராளமான கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஒருவேளை சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஏன் நான் குருடனாக பிறந்தேன், ஏன் நான் தரித்திரனாக பிறந்தேன், ஏன் எனக்கு இந்த சாபம், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த தொல்லைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விகள் நிறைந்ததாக இருக்கலாம். இந்த கேள்விக்கு பதில் தேடி அலைந்து கொண்டும் இருக்கலாம். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்பட இப்படி பிறந்தான். பாருங்கள், ஆண்டவருடைய கிரியை என்ன தெரியுமா? கண்களை திறக்கிறார். நம்முடைய குருட்டு கண்களை, மனக்கண்களை ஆண்டவர் திறக்கிறார். இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறானாம்? நம்முடைய கண்களை, மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரிடத்தில் வரும்போது அந்த கண்களை, மனக்கண்களை தெளிவாக்குகிறார் நம்முடைய தேவன். இந்த பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், தேவரீர் உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். என்ன கிரியைகள்? வசனத்தில் வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில். ஏன்னா அவங்க பாடுறது மோசேயின் பாட்டு அல்லவா? மோசே பாடின அதே பாட்டை இவர்களும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவருடைய கிரியைகள் என்ன கிரியை? அந்த வசனம் சொல்லுகிறது. 4வது வசனம், 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். ஆண்டவர் செய்த கிரியை, அதில் முதல் கிரியை சொன்னேன், நம்முடைய கண்களை திறந்தார். இயேசுவினிடத்தில் ஒருவன் வரும்போது அவனுடைய மனக்கண்களை இயேசு திறக்கிறார். 2வது, உங்களை இவ்வளவு நாட்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோன், உலகத்தின் அதிபதியாக இருக்கிறவனை ஆண்டவர் என்ன செய்தாராம்? அன்றைக்கு எகிப்திலே செய்தது போல இன்றைக்கும் செய்கிறார். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே கர்த்தர் தள்ளிவிட்டார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக
செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்வோன் சேனை வருகிறது, இரண்டு பக்கங்களிலும் வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. அவர்கள் யோசித்தார்கள், we were trapped, நாம் மாட்டிக்கொண்டோம். நீங்கள் எப்பெல்லாம் யோசிக்கிறீங்களோ, when you are facing trapped situation, God will open the new door. ஆண்டவர் அங்கே எப்படி ஓப்பன் பண்ணினார் தெரியுமா? ஆண்டவர் அவர்களுக்காக முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து இவர்களை நடக்க பண்ணினார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கால்கள் நனையாதபடிக்கு செங்கடலிலே நடந்து போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவங்க போகிறத பார்த்து பின்னாடியே பார்வோனும் சேனையும் ஓடி வருகிறார்கள். இவர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர்களை தள்ளி விட்டார். எப்படி ஒரு காயினை தள்ளி விடுறாங்களோ அது மாதிரி கேரம் போர்டில் ஆண்டவர் அவர்களை தள்ளி விட்டார். போடா உள்ளே போ அப்படின்னு சொல்லி அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் தள்ளிவிட்டார். வசனத்தில் இன்னொரு வசனம் இப்படி சொல்லுகிறது, 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீரில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். ஆண்டவர் அவர்களை ஒரு ஈயம் போல, ஒரு இரும்பு போல அந்த தண்ணீருக்குள்ளே அமிழ்த்தி விட்டார். நீங்கள் இரும்பை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டால் எவ்வளோ ஃபோர்ஸாக உள்ளே போகுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக கர்த்தர் அவர்களை அழித்து விட்டார். இந்த 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 பார்வோன் என்ன சொல்லிட்டு வாரான் தெரியுமா? 9வது வசனம் சொல்லுகிறது, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பையன் சொல்கிறான், நீ இயேசுக்கிட்ட போயிட்ட, நான் உன்னை தொடருவேன், உன்னை விடமாட்டேன், உன்னை பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசையெல்லாம் உன்னிடத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டே வாரான். அவன் சொல்லிக்கிட்டு வந்த அந்த காரியத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தருடைய கிரியையை சொல்லுகிறேன். இந்த பரிசுத்தவான்கள் எப்படி பாடுகிறார்கள் தெரியுமா? ஆண்டவரே, அன்றைக்கு பார்வோனை செங்கடலிலே அழுத்தி போட்டீர், இன்றைக்கு எங்களை கொலை செய்த ஆன்டிகிரைஸ்ட், அந்த அந்தி கிறிஸ்துவையும் அவனோடு கூட இருந்த ஊழியக்காரர்களையும் நீ நரக அக்கினியிலே தள்ளிவிட்டீர், எங்களை விடுதலையாக்கினீர். உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவைகள், ஆச்சரியமானவைகள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். ஆண்டவருடைய கிரியைகளுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர்களுடைய வர்ஷிப்பில் என்னது இருந்துச்சு தெரியுமா? பகுதி, ஆண்டவர் செய்ததை நினைத்து பார்த்தார்கள். இன்றைக்கு நம்ம வர்ஷிப் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் என்ன கிரியை செய்தாரோ அதை சொல்லி ஆராதிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடன் பிரச்சனை ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரா? அதை சொல்லி ஆராதிங்க. உங்கள் வியாதியை சுகமாக்கி இருக்கிறாரா? அதை சொல்லி ஆராதிங்க. உங்கள் சாபத்தை எடுத்து போட்டுருக்கிறாரா? அதை சொல்லி ஆராதிங்க. ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் ஆச்சரியமானது. உங்களை மண்ணிலிருந்து எடுத்து உங்களை ராஜாக்களுக்கு முன்னாடி உட்கார வச்சிருக்கிறாரா? அதை சொல்லி ஆராதிங்கள். என்னை உயர்த்தினீரே, என்னை குனிந்து தூக்கினீரே, ஆண்டவரை உயர்த்துங்கள். ஆண்டவர் செய்த கிரியையை சொல்லி அவர்கள் ஆராதிக்கிறார்கள். இரண்டாவது, அவர்களுடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய வழிகள் நீதியானவைகள், உம்முடைய வழிகள் சத்தியமானவைகள். இரண்டாவது, ஆண்டவர் நடத்தின வழிகளை நினைத்து ஆராதிக்கிறார்கள். முதலாவது கர்த்தருடைய கிரியையை நினைத்து ஆராதித்தார்கள். இரண்டாவது, கர்த்தர் நடத்தின வழிகள். ஆண்டவருடைய வழிகள் என்றைக்குமே நீதியான வழிகள். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு முன்னாடி வழிகள் ஒருவேளை கடினமாக இருக்கலாம். ஆண்டவருடைய வழிகள் உங்களுக்கு எனக்கு முன்னாடி புரியாதது போல இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை, இரண்டு புறங்களிலும் வனாந்தரம் அவர்கள் அடைத்து போட்டது. அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. பெரிய பெரிய மலைகள் அவர்களை அடைத்து போட்டது. எங்கேயும் போக முடியவில்லை. அதனால தான் ஆங்கில பாடலில் ஒரு பாடல் இருக்கிறது, எங்கே வழி இல்லையோ அங்கே தான் ஆண்டவர் வழியை திறப்பார். நீங்கள் எதற்குறித்தும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. 40 நாளில் போக வேண்டிய கானான் தேசத்தை 40 வருஷமாக சுற்றி போகிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வழிகள் நீதியான வழிகள், ஆண்டவருடைய வழிகள் சத்தியமான வழிகள், அது உண்மையான வழிகள். 40 நாளில் போயிருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் 40 வருஷம் ஆகிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இந்த ஜனங்களை சோதிப்பதற்காக, இவர்களை அப்படியே ரிஃபைன் பண்ணுவதற்காக, இவர்களை டெஸ்ட் பண்ணுவதற்காக 40 வருஷம் சுற்றி கூட்டு வர்றாரு. பழைய ஜென்ரேஷன் எல்லாம் அழித்து புதிய தலைமுறைகளை மட்டுமே அங்கே கொண்டு போகிறார். அதற்கப்புறம் 40 வருஷம் அவர்களை ஏன் வனாந்தரத்தில் வழி நடத்தினார் தெரியுமா? டு என்ஜாய் த காட்ஸ் ப்ரெசன்ஸ்
அண்ட் காட்ஸ் ப்ரொவிஷன். ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய ப்ரொவிஷனையும் ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளையும் வனாந்தரத்திலே அனுபவிக்க ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி வருகிறார். ஒருவேளை நீங்கள் போய்கிட்டு இருக்கிற வழி இது நீதியான வழியா எனக்கு தெரியலை அப்படி சொல்லி இருக்கலாம். கர்த்தர் தம்முடைய நீதியான வழியை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். நீங்கள் ஒருவேளை வனாந்தர பாதையில் இருக்கலாம், கவலைப்படாதிருங்கள். காலைதோறும் மன்னா அருளுகிற தேவன், நேரத்திற்கு தண்ணீர் தருகிற தேவன், காடைகளை தருகிற தேவன். நீங்கள் போய்கிட்டு இருக்கிற வழிகளிலே சர்ப்பங்கள் வந்தாலும், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தாலும் தேவன் கூட இருக்கிறார், உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இந்த வழியில் நான் எப்படி போவேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளிலே சுமந்து வருவது போல நான் உங்களை இங்கே கொண்டு வந்தேன். ஆண்டவர் நம்மை கொண்டு வருவார், ஆண்டவரே அழைத்து கொண்டு வருவார். ஆண்டவருடைய வழிகள் நீதியான வழிகள். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வருவேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை சுமப்பார். நீங்கள் போய்கிட்டு இருக்கிற பாதைகளிலே ஆண்டவர் உங்களை சுமப்பார். இந்த பரிசுத்தவான்கள் பாடுகிறார்கள், உம்முடைய வழிகள் நீதியான வழிகள். 430 வருஷம் அடிமைப்படுத்தின பார்வோனையும் அவன் சேனைகளையும் கர்த்தர் கடலிலே அழித்தார். அது நீதி செஞ்சார் ஆண்டவர். இவங்க நினச்சிக்கலாம், செங்கடலை ஏன் ஆண்டவர் இன்னும் திறக்காமல் இருக்கிறாரு? செங்கடலுக்குள்ளே ஏன் எங்களை அனுமதிக்கணும்? ஏன்னா ஆண்டவர் நீதி செய்ய வேண்டியது பாக்கி இருக்குது. தேவ பிள்ளையே பயப்படாத, உனக்காக நீதி செய்ய வேண்டியது பாக்கி இருக்குது. அதனால தான் செங்கடலை அனுமதிக்கிறார். 430 வருஷம் உங்களை கொள்ளையாடினார்கள், உங்களை அழித்தார்கள், உங்களை ஒடுக்கினார்கள். அதை ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த பாதை வழியை அனுமதிக்கிறார். ஏன் எனக்கு மட்டும் செங்கடல் அப்படின்னு சொல்லி கவலைப்படாத, நீதி செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவருடைய பாதை நீதியான பாதை. மூன்றாவது, அவர்கள் என்ன சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள்? அந்த வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பரிசுத்தவான்கள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாகின. முதலாவது, அவர்கள் எப்படி ஆண்டவரை ஆராதித்தார்களாம்? கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மையை, அந்த கிரியைகளை சொல்லி ஆராதித்தார்கள். ரெண்டாவது, கர்த்தர் நடத்தின பாதைகளை, ஆண்டவருடைய வழிகளை நினைத்து ஆராதித்தார்கள். மூன்றாவது, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆராதித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இங்கே அவர்கள் எப்படி சொல்லுகிறார்களாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, பரிசுத்தர் என்கிற நாமத்தை சொல்லுகிறார்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனே என்று சொல்லி சொல்லுகிறார்கள். நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு விடுதலை. ஏனென்றால் இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கான அதிகாரம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது பிசாசு ஓடும். இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது வியாதி நீங்கும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆராதிக்கும் போது உங்கள் பாவ கட்டுகள் மாறும். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் உண்டு. இங்கே இவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? இயேசுவே நீர் பரிசுத்தர். பரிசுத்தர் என்றால் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுகிறவர். எல்லாரும் போகிற பாதையில் இயேசு போவது இல்லை. கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுகிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவருடைய நாமத்தை சொல்லி ஆராதித்தார்கள். இங்கே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்கும் போதே கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிக்கிறவரே அப்படின்னு சொல்லி அர்த்தம். இயேசுவே என்றால் காப்பாற்றுகிறவரே என்ற அர்த்தம். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று ஒருத்தன் கூப்பிட்டான். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு அவனுக்கு அற்புதம் செய்தார். 3 காரியத்தை நான் சொன்னேன். ஆண்டவருடைய கிரியைகளை சொல்லி ஆராதித்தார்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய வழிகளை சொல்லி ஆராதித்தார்கள். மூன்றாவது, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி. ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம். எல்லா நாமமும், எல்லா முழங்காலும் முடங்கும் நாமம் ஒரு நாம். சரி, இவங்க யார்? நான் முதையே சொன்னேன், இவங்க உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். மிகுந்த அடி வாங்கி
கொலை செய்யப்பட்ட பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்கள் சொல்லுகிறது, நாங்கள் எவ்வளோ அடி வாங்கணும் தெரியுமா, எங்கெல்லாம் இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லாமல் இந்த 2 வசனத்திலையும் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். நீர் நீர் யூ ஆண்டவரை மட்டுமே சொல்லுகிறார்கள். அவர்களுடைய கிரியைகள் ஒன்றை கூட சொல்லவில்லை. ஆண்டவரே நீர் மட்டுமே, நீர் மட்டுமே, நீர் மட்டுமே. They have the heart of true worship, understanding that it's all about God, not about us. அவர்களுக்கு ஒரு காரியம் மட்டும் புரிந்தது, இதை நடத்தினது தேவன், இந்த கிரியை செய்தது தேவன், இந்த வழிகளிலே கொண்டு போனது தேவன், எங்கள் பெயர் அல்ல, ஆண்டவருடைய பெயர். ஆராதனை, உண்மையான ஆராதனை என்பது ஆண்டவருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவது. யோவான் ஸ்நானன் இப்படி சொல்லுகிறான், தேவரீர் பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. உண்மையான வர்ஷிப் எது தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவது. ஆண்டவரே, எங்கள் நாமம் அல்ல, நாமம் உயர வேண்டும். உம்முடைய வழிகள் நீதியான வழிகள். ஆண்டவர் இந்த வசனங்களின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்கும் போது விடுதலை உண்டு. ஆண்டவருடைய கிரியைகளை சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய வழிகளை எண்ணி பார்த்து ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் வாழ்க்கையிலும் நீர் செய்த நீதியான கிரியைகள், ஆண்டவரே மகத்துவமான கிரியைகள், ஆண்டவரே சொல்லி முடியாத கிரியைகள், கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரும் விதத்தில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் கிரியை செய்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வழிகள் உத்தமமானது, உம்முடைய வழிகள் நீதியானவைகள், ஆண்டவரே அவைகள் செம்மையானவைகள். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி கூப்பிடும்போது கர்த்தர் எங்களுக்கு பதில் தருகிறீர், விடுதலை தருகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.